அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், இன்று நாம் அறிந்து கொள்ளப் போகும் வரலாறு மிகவும் அற்புதமானது. மனிதர்கள் மட்டுமல்லாமல் ஜின்கள், பறவைகள், மிருகங்கள், அத்துடன் காற்று கூட கட்டுப்பட்ட ஒரு நபி இருந்தார்கள். அவர்தான் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அவர்களுக்கு அளித்த அதிகாரமும் அறிவும் இந்த உலக வரலாற்றில் மிகவும் விசேஷமானது. இந்த வரலாறு அல் குர்ஆன் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படியானால் சுலைமான் நபியின் அற்புதமான வாழ்க்கை எப்படி தொடங்கியது? அவர்களுக்கு அல்லாஹ் என்னென்ன அருள்களை கொடுத்தான்? அதை இப்போது பார்க்கலாம். சுலைமான் நபி பெரிய நபிகளில் ஒருவரான தாவூத் நபி அவர்களின் மகனாக பிறந்தார். மிக சிறிய வயதிலேயே அவருடைய அறிவு வெளிப்பட்டு மக்கள் நலனுக்காக அவர் செயல்பட்டார். ஒரு நாள் 2 மனிதர்கள் தகராறு செய்து தாவூது நபி அவர்களிடம் வந்தார்கள். ஒருவரின் ஆடுகள் மற்றவரின் வயலை சேதப்படுத்தியது. தாவூது நபி அவர்கள் ஆடுகளை வயல் உரிமையாளருக்கு கொடுக்க தீர்ப்பு கூறினார்கள். ஆனால் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் ஒரு வேறுபட்ட தீர்வை முன்வைத்தார்கள். ஆடுகளை தற்காலிகமாக வயல் உரிமையாளருக்கு கொடுத்து அவர்களின் பயன்களை பெறட்டும். வயல் மீண்டும் சரியாகும் வரை பிறகு எல்லாம் தங்களுடையவர்களிடம் திரும்பட்டும் என்றார்கள். அந்த ஞானத்தை அல்லாஹ் மிகவும் பாராட்டினான். அல் குர்ஆன் 21:78-79. தாவூத் மற்றும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வயல் தொடர்பாக தீர்ப்பு வழங்கியபோது நினைவு கூறுங்கள். ஒரு மக்களின் ஆடுகள் இரவில் அந்த வயலில் மேய்ந்து சேதப்படுத்தின. அவர்களின் தீர்ப்பை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். அப்போது அந்த விஷயத்தை நாம் சுலைமானுக்கு தெளிவாக புரிய வைத்தோம். இருவருக்கும் நாங்கள் ஞானமும் அறிவும் வழங்கியிருந்தோம். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பல அதிசய சக்திகளை அளித்தான். காற்றை கட்டுப்படுத்தும் திறன், ஜின்னுகளை கட்டுப்படுத்தும் சக்தி, பறவைகள் மற்றும் விலங்குகளின் மொழியை புரிந்து கொள்ளும் திறன், இவை அனைத்தும் அவரை ஒரு தனித்துவமான நபியாக மாற்றியது. ஆனால் இந்த சக்திகளை அவர் எப்படி பயன்படுத்தினார் தெரியுமா? ஒரு நாள் நடந்த ஒரு சம்பவம் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது. அது என்ன தெரியுமா? நெக்ஸ்ட் பார்ட்ல பாப்போம். இந்த வரலாறு முழுவதையும் தெரிஞ்சுக்கணுவா? இந்த சேனல சுலைமான் நபியவர்களின் படை ஒரு பள்ளத்தாக்கை கடந்து சென்றது. அப்போது ஒரு சிறிய எறும்பு மற்ற எறும்புகளிடம் கூறியது, ஓ எறும்புகளே, உங்கள் குடைகளுக்குள் சென்றுவிடுங்கள். சுலைமான் மற்றும் அவர்களின் படைகள் உங்களை மிதிக்காமல் இருக்க. அதை கேட்ட சுலைமான் நபி சிரித்தார்கள். அல்லாவுக்கு நன்றி கூறினார்கள். சிறிய உயிரின் குரலையும் கேட்டும் அளவுக்கு அவர்களின் இதயம் பணிவாக இருந்தது. அதே சமயம் ஒரு நாள் ஹூபூத் என்ற பறவை காணாமல் போயிருந்தது. சில நேரம் கழித்து அது வந்து ஒரு அதிசயமான செய்தியை கூறியது. சபா என்ற நாட்டில் ஒரு ராணி சூரியனை வணங்குகிறாள். அந்த ராணி பில்கீஸ். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவளை உண்மையான இறைவனை நோக்கி அழைத்தார்கள். அவள் வருவதற்கு முன் அவரது சிம்மாசனத்தை கொண்டுவரச் சொன்னார்கள். ஒரு கணத்தில் அந்த சிம்மாசனம் அவர்களிடம் வந்தது. அதை பார்த்த ராணி அதிர்ச்சியடைந்தாள். இறுதியில் அவள் உண்மையை உணர்ந்தாள். அல்லாவை ஏற்றுக்கொண்டாள். ஆனால் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் தங்கள் கைத்தடியை பிடித்து நின்றபடியே உயிரிழந்தார்கள். அவர்களின் மரணத்தை ஜின்னுகள் கூட அறியவில்லை. நாட்கள் கடந்த பிறகு ஒரு சிறிய பூச்சி அந்த கைத்தடியை தின்றது. அது உடைந்ததும் அவர் கீழே விழுந்தார்கள். அப்போதுதான் ஜின்னுகள் உணர்ந்தார்கள், அவர்கள் மறைவை கூட அறிய முடியாது என்று. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை அதிகாரம் இருந்தாலும் பணிவு வேண்டும், ஞானம் இருந்தாலும் அல்லாவுக்கு நன்றி சொல்ல வேண்டும், எல்லாம் அல்லாவின் அருள் என்பதை உணர வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லாஹ் நமக்கு அவர்களின் நல்ல வழியை பின்பற்ற உதவட்டும். ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து எந்த நபியின் வரலாறு நீங்க தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறீர்களோ அந்த நபியின் பெயரை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் செய்து நன்மைகள் பெறுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.